உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களோட மனசுல ஒரு மாற்றம், இனம் புரியாத ஒரு மாற்றம் வந்திருக்குது. பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வைக்க முடியாது அப்படிங்கிற சொன்னாலுமே ஜெலன்ஸ்கி அவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல, சிக்னல் வந்திருக்குது அமெரிக்கா தரப்பு இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பார்ட்னர்ஸ்லாம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பார்லிமெண்ட்ல புதுசா ஒரு டிராஃப்ட் கொண்டு வரலாம். லெஜிஸ்லேட்டிவ் நம்ம அரசு சட்டம் அமைப்புப்படி மார்ஷல்லா நடந்துட்டு இருக்கும்போது எலெக்ஷன் வைக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி ஒரு எலெக்ஷன் போர்க்கால அடிப்படையில எலெக்ஷன் வைக்கலாம். அது மாதிரி பண்றதுக்கு வழியை பாருங்க அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்களே பாத்தீங்கன்னா இப்ப இது போல சொல்லிக்கிறார். ஸோ போர் நடந்துட்டு இருக்குது, இருந்தாலுமே சேஃப்டி செக்யூரிட்டி கேரண்டி 90 நாள் 60 நாள் அதெல்லாம் இல்லாமையே ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்படி சொல்றாரே அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா. இதுக்கான செய்திகளும் உக்ரைனோட மீடியாக்களே தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கடுமையான சொற்கள், ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்திக்கிறாரு. மேபி நம்ம டீ கடையெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாரு சொன்னா கேளு அப்படிங்கிற டேஷ் பீப் டேஷ் அப்படிங்கிறது போல வரும் இல்லையா. ஸோ அது போல ஏதோ பேசிட்டார் போல தெரியுது அப்படிங்கிற சில அனலிஸ்ட் கருத்துக்கள் இருக்கு. ஸோ பீப்பா போட்டு தள்ளியிருப்பார் போல தெரியுது ரொம்ப இருக்கு. ஸோ அதனால அதுவும் யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னா, யூரோப்பியன் லீடர்ஸ் 4 கூட்டணி இருந்தாங்களே, ஐயோ சாமியை 4 விடுங்க அப்படிங்கிறது போல மெலோனி அவர்கள் வரல. ஸோ அந்த 4 கூட்டணிகளை பார்த்தீங்கன்னா அவங்க பேசி இருந்திருப்பாங்க போல தெரியுது. அந்த டைம்ல கடுமையான சொற்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களே பண்ண ஆத்திரமாயி இப்போ பதில் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, சும்மா சும்மா பார்த்தீங்கன்னா பேசணும், அதை பேசணும், இதை பேசணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு விருப்பமே இல்லை, என்னத்த பேச போறாங்க அவங்க அப்படிங்கிறது போல பண்ணா அவரே காண்டாயிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இது போல பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ரஷ்யா கிட்ட நீ எய்டு கொடுத்துருவாங்க அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறதோட ஒரு பயம் வந்துருச்சு போல தெரியும். ஸோ அதனால எலெக்ஷன் வச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் வந்துருச்சோ என்னமோ தெரியல. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கி அவர்கள் நியாயமா பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட கேட்கிறாரு, ஏங்க இந்த பீஸ் பிளான்ல இருக்கு தெரியுமா, துளியுண்டு அதாவது நான் உங்களுக்கு மேப்ல காட்டுறேன். உக்ரைன் ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பண்ண மார்க் பண்ணியிருக்காங்க டீப்ஸே தரப்புலயே. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். உக்ரைன் சொல்லதான், ரஷ்யாவோட மேப் வேற மாதிரி இருக்கும், அவங்க கொஞ்சம் கூடுதலான பகுதிகள், ஏன்னா அதுக்கு வீடியோ ஆதாரங்கள் பலதும் இருக்கு. பட் இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றதுன்னா கொஞ்சம் ஏரியா, அதுவும் குறிப்பா சுமி பகுதி, சுமியில ரஷ்யா கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா, அப்புறம் கர்கிவ்ல கொஞ்சம் ரஷ்யா பிடிச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா, டென்ப்ரோபெட்ரஸ்குள்ள கொஞ்சம் ரஷ்யா பிடிச்சி வச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த பகுதிகள்ல இருந்து பின்வாங்கிக்கிறாங்களாமா, கொஞ்சமா பிடிச்சிக்கிறது பின்வாங்குறாங்களாமா. ஆனா கெர்சன் ஜாப்ரோசியா கேட்டோம்னா அதை பத்தி அவங்க எங்க நிக்கிறாங்களோ, எந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அவங்க நின்றுக்குவாங்களாமா. இது என்ன இதுன்னு தெரியல, ஆனா இது போலலாம் பேசுறாங்க, இதெல்லாம் இது எப்படி இருக்குது பாருங்களேன் அப்படிங்கிறதுல அவர் தரப்பு கொஞ்சம் குமுறல்களையும் பாத்தீங்கன்னா அவர் சொல்லிக்கிறார் மீடியாக்கள் தரப்ப திரும்பியும். பட் இருந்தாலும் எலெக்ஷனுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டாரு. ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிவை நோக்கி நெருங்கி விட்டது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆன் ரஷ்யன் டேர்ம்ஸ். ஜெலன்ஸ்கி அவர்கள் நான் ஒரு அதிபரா எடுத்துக்க மாட்டேன், எலெக்ஷன் வைங்க, புது ஆள் வரட்டும், அவர் பேசட்டும், அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், ஸோ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உக்ரைன் நடக்க இருக்கு அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. அடுத்து என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆனா யூரோப்ல பாத்தீங்கன்னா தயார் செய்யணும் இல்லையா. ஸோ அதனால நாட்டோட சீஃப் மார்க் ரூத்தே அவர்கள் அவர் தரப்பு பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது அலையன்ஸ் நம்ம தான் அடுத்த டார்கெட் ரஷ்யாவுக்கு, அதனால இம்மீடியட்டா ரெடி ஆகுங்க ஆக்ஷனுக்கு, கட் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே நடிப்பு வந்துடணும் இல்லையா. ஜெலன்ஸ்கி அந்த திருப்பி அந்த ஃபீல்டுக்கு போவாரா என்னமோ தெரியல. ஸோ இது மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு. இதுக்கப்புறம் உக்ரைன்ல என்ன மாதிரியான ஒரு ஃபிகரா அவர் இருக்க போறாரு அப்படிங்கிறது போல சிலர் தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் மெயினான விஷயத்துக்கு வந்துடுவேன். எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். பட் ஆனால் சில மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். சரி, மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா இறங்கணும். எல்லாத்தையும் அரிச்சு பண்றேன், சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க, டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அலைடு டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ரேப்பிடா ரைஸ் பண்ணணும். அடுத்த டார்கெட் நம்ம தான், நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத நாட்டோட செக்ரட்டரி மார்க் ரூத்தே அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் தரப்பு கதறி இருக்கிறாரு. இப்போ யூரோப்பியன் யூனியன் அதை கேட்டு அதிகப்படியான பணத்தை டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, என்ன நடக்கும்ன்றது பார்க்கலாம். அவர் எப்பவும் போல அவர் சைட் பேசிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உக்ரைனை யூரோப்பியன் யூனியனோட இணைச்சிடலாமா,
ஏன்னா, யூரோப்பியன் யூனியனோட இணைக்காம விட்டுட்டாங்கன்னா, உக்ரைனுக்கு அது மேலும் சிக்கல். யூரோப் மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதிருப்தி அடைய ஆரம்பிச்சுருவாங்க உக்ரைனோட மக்கள். ஏன்னா, நேட்டோக்காக தான் இந்த போரே. நேட்டோ நாடுகள சேர்த்திக்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்ட்டாங்க. இது முதுகுல ஊத்துன மாரி ஆயிப்போச்சு. காமனா நேட்டோல வந்து சேர்த்திக்குவேன் அப்படிங்கிறது போல இருந்தா தான் என்கேஜ் பண்ணவே வச்சிருக்கணும். முடியாது சேர்த்திக்கவே மாட்டேன் அப்படிங்கிற சொன்னாங்க அப்படின்னா எப்படி? இப்ப இந்த சண்டை வந்துச்சுல, அப்போ உள்ள வந்து சண்டைய புடிச்சு எல்லாம் பண்ணி சேர்த்துக்கிட்டு அப்புறம் தான் மத்ததெல்லாம் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. ஆன் ரஷ்யன் டெர்ம்ஸ்ல எதுவும் நடக்குதா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இயூலயாவது வந்து சேர்த்தணுமா இல்லையா? ஸோ அதனால யூரோப்பியன் யூனியன், உக்ரைன் மீட்டிங் நடந்திருக்கு. இதுல இயூ தரப்பிலிருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இயூ என்லார்ஜ்மென்ட், யூரோப்பியன் யூனியனோட என்லார்ஜ்மென்ட். அது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கான இன்வெஸ்ட்மென்ட். நம்ம விரிவடைஞ்சுகிட்டே இருக்கணும். அப்ப மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்டர விரிவடைய வச்சா அது தப்பு. இவங்க மட்டும் பார்டர விரிவடைய வச்சாங்கன்னா, ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மென்ட்டா அப்படிங்கிற கேள்வி சில அனலிஸ்ட் வந்து இருக்கு. பட் இருந்தாலும், அது நம்மள ஸ்ட்ராங் ஆக்கும், ஸ்டேபிள் ஆக்கும், யூரோப்ப யுனைட் பண்ணும். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மள ஷேர்டு வேல்யூஸ், நம்ம நிலப்பகுதியில காமனான வேல்யூஸ் நம்மளுக்குள்ள இருக்கு. ஷேர்டு வேல்யூஸ். ஸோ நம்ம இணைஞ்சு செயல் பண்ணும். அது உக்ரைனோடையும் இருக்கணும். உக்ரைனோட அசட் ஈயூவோட இணையும் போது ரொம்ப பெரிய ஒரு யூனியனா வந்து பாத்தீங்கன்னா என்லார்ஜ் ஆகக்கூடிய யூனியனா மாறிடும். ஆல்ரெடி பாதி அமெரிக்கா புடுங்கிட்டு போயிட்டாங்க. மிக பெருமளவுல இண்டஸ்ட்ரியல் ஜோன்லாம் ரஷ்யா கூட போகுது. என்ன பேலன்ஸ் அப்படிங்கிற தெரியல. லேண்டு வேணும் உங்களுக்கு, அந்த ஒரு காரணத்துலயா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது போல வந்து பார்த்தா இணைக்கிறது ஓகே தான். ஆனா ரிஃபார்ம் பிளான் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் அண்ட் இயூல வந்து இணையணும் அப்படின்னா அதுக்கான ரிஃபார்ம் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறோம். உக்ரைனும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மெயினான விஷயம் என்னன்னா கரப்ஷன். இந்த கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டான சட்டம் யூரோப்பியன் யூனியன் அடிப்படையில இருக்கணும். நம்மளோட வேல்யூஸ்க்கு ஏத்த மாதிரி சட்டம் இருக்கணும். ஆன்டி கரப்ஷன் எஃபர்ட்ஸை பாராட்டுறோம். அது இன்னும் விரிவடையணும் அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம பல பிளான்ஸ், ரிஃபார்ம் பிளான் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கையெழுத்திடப்பட்டிருக்கு. ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா இயூல இணைஞ்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு உக்ரைனுக்கு நல்ல செய்தி அது வந்திருக்கு. பட் ஆனா அதுல என்னென்னங்க ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அதை பொறுத்து தான் உக்ரைனுக்கு நல்லதா இல்ல தீமையா அப்படிங்கிறது தெரியும். பாதி அமெரிக்கா புடுங்கிட்டு போயிடுச்சு, மீதி ஏன் விட்டு வைக்கணும், அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஏதோ ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப், அதாவது யூரோப்பியன் யூனியனோட என்லார்ஜ்மெண்ட் யூரோப்பை சேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதோட பார்க்கும்போது ஒரு புது வேர்ல்ட் ஆர்டர் ட்ரம்ப் அவர்கள் தலைமையில உருவாக்கிடலாமா? எதுக்கு பிரிக்ஸ் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதுசாவே பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல வந்து பண்ண உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா கோர் 5 அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு, எப்படி G7 அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ அது போல கோர் 5, இதுக்கப்புறம் மேஜரான சூப்பர் பவர்ஸ் இவங்க தாங்க. இந்த நாடுகள் 5 நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜரான பவர்ஸ் இதுக்கப்புறம் இருக்க போகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷனா இருக்கட்டும், ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கெப்பபிலிட்டியா இருக்கட்டும், எக்கனாமிக்கா இருக்கட்டும், இந்த நாடுகள் தான் டாப் 5 அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல அடுத்த நம்பர் 5 நாடுகள் 1 to 5 அப்படிங்கிறது இந்த 5 நாடுகள் தான். இவங்களை இணைச்சு நம்ம ஒரு யூனியனை ஆரம்பிச்சிடலாமா, ஒரு அமைப்பை ஓபன் பண்ணிடலாமா? அதாவது இந்த அமைப்பு சீனா ரஷ்யாவோட சேர்ந்த அமெரிக்கா அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு. எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான். பட் இருந்தாலும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்புக்குள்ள இருக்காங்கன்னா அது எப்படி? இது போல இருக்கும்போது ட்ரேடு, வர்த்தகம், இது போல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா டெவலப் பண்ணலாம். பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய G7ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதனால அதை விட்டுட்டு G5, அதாவது C5, கோர் 5 அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கலாம். இந்த அமைப்புல 5 நாடுகள் அப்படிங்கிறதுல அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, இந்தியா, ஜப்பான். இந்தியா G5 அந்த C5 கோர் 5ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் ஒன் ஆஃப் த நாடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த 5 நாடுகள் இணைஞ்சு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டுக்கலாம். அதாவது எதுக்காக அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்கான ஒரு அமைப்பா இதை உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. இது யூஎன் உருவாகிறதுக்கு முன்னாடி யுனைடெட் இது இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டைம்ல அதை கழிச்சிட்டு யூஎன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா C5ன்றது உருவாகுதா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்கள். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது என்ன மாதிரியான ஒரு விஷயமா இது
வளரப்போகுது. ஆனா இதுக்கு ஒரு கண்டிஷன் ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து இருக்கு. முதல்ல இந்த C5 சமிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நடக்க ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப்லாம் நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். பட் ஆனா மெயினான விஷயம் என்னன்னா இஸ்ரேல், சவுதி அரேபியா இவங்க 2 பேர்த்தோட இணக்கம் மிடில் ஈஸ்ட்ல ஸ்டெபிலிட்டி வந்துருச்சுன்னா இந்த அமைப்பு உருவாக்கிடலாம், இதை நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களோட ஒரு விஷயம் இதுல இருக்கு. சவுதி அரேபியா இஸ்ரேல அங்கீகரிப்பாங்களா? இஸ்ரேல்னா எது பார்டர் அப்படிங்கிறத கேள்வி இருக்கு. அதாவது இந்த ஆப்ராம் அகாட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சவுதி இணையணும் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களோட ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இது போல சில விஷயங்கள், ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு அப்படின்னா C5 அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். ஸோ அமைப்புக்கு என்ன மாதிரியான பவர் இருக்க போகுது? ஸோ யூரோப்புக்கு இதுல இடம் இல்லை, யூரோப்ல இருக்கக்கூடிய எந்த நாடும் இதுல இடம் இல்லை அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அடுத்த சூப்பர் பவர் லிஸ்ட்ல யூரோப்ல இருக்கக்கூடிய எந்த நாடுமே இல்லை அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அவங்களோட சூப்பர் பவர் கெப்பாபிலிட்டியை அவங்க இழந்துட்டாங்க, சுத்தமா இழந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மிடில் ஈஸ்ட்ல ஸ்டெபிலிட்டி வந்தோடனே இது போல ஒரு அமைப்பு வரும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இதெல்லாம் நார்மலா ஜியோ பாலிட்டிக்ஸ். ஸோ இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அட்டாக் பண்றதுல எந்த ஒரு குறையும் இல்லாம ரெகுலரா அட்டாக் நடந்துட்டு இருக்கும். மொத்தம் 154 ஏரியல் அசர்ட்ஸ் கம்பைன்டு ஸ்ட்ரைக் மிசைல்கள், அதுக்கப்புறம் ட்ரோன்கள் இது போல வந்திருக்கு. இதுல 69 ட்ரோன்கள், ஒரு மிசைல், மொத்தம் 34 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு. ஸோ இழப்புகளோட வீரியம் அதிகரிச்சிருக்கு உக்ரைனுக்குள்ள. அது எந்த ஒரு குறையும் இல்லாம இருக்கத்தான் செய்யுது. அது மட்டும் இல்லாம சிவர்ஸ்க் பகுதி நாங்க பிடிச்சாச்சு அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ள இருந்து ரஷ்ய வீரர்கள் கொடியை விரிச்சு காமிச்சிருக்காங்க. கிளியரிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதாவது நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்ற ஒரு விஷயம் தான். ஒரு சிட்டிக்குள்ள வராங்க அப்படின்னா இனிஷியலா அதுல ட்ராப்லாம் வச்சிருப்பாங்க. கன்னி வெடிகள், ட்ரிப் ஒயர் இது போல பலது வந்து பண்ணா இந்த ட்ராப் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதில் திடீர் ரஷ்ய வீரர்கள் அந்த இடத்துல தெரியாம போறாங்க அப்படின்னா வெடிச்சிருவாங்க, இழப்புகள் ஏற்பட்டுரும். ஸோ அதனால இன்ஜினியரிங் டீம் வருவாங்க. இன்ஜினியரிங் பிரிகேட் வந்து அதெல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மலா பிரிகேட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அசால்ட் பிரிகேட் இங்கிருந்து முன்னேறி போவாங்க அப்படிங்கிற நம்ம பலதும் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் கிளியரிங் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் பிரிகேட் இதுக்கப்புறம் இங்க வருவாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சிவாஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ஸோ கோட்டை சுவரும் முழுவதும் ரஷ்யா கிட்ட வந்துருச்சு. மரியா பெசுக்லியா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, ஸோ அது இந்த இடத்துல உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்களும் புரிஞ்சுக்கலாம். ஸோ களத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ணா முதல் எஸ்கலேஷன் தெற்கு அமெரிக்கா சைட்ல. ஸோ தெற்கு அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண சொல்லியிருந்தான்னு சொன்னோம் இல்லையா, ஒரு ஆயில் டேங்கர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ பதிவுகளை இப்போ அமெரிக்கா தரப்பு வந்து விட்டுருக்காங்க. FBI, கோஸ்ட் கார்டு, அமெரிக்காவோட கோஸ்ட் கார்டு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு கப்பலை வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆயில் டேங்கரை வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நாங்க இப்படிதான் பிடிச்சோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுல விட்டுருக்காங்க. வெனிசுவேலா விட்டு தள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த கப்பலை வந்து படம் பிடிச்சிருக்காங்க. கேட்டா அது மேல சாங்ஷன் இருக்கு, தீவிரவாதிக்கு ஆயில் ஏற்றுமதி பண்றதுக்கான உதவியா இருக்கிற ஒரு டேங்கர் அப்படிங்கிறனாங்க பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இது யாரோடது அப்படின்னா ஈரானோடது அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ஈரானுக்கும் வெனிசுவேலாவுக்கும் நடுவுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேங்கர் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் ஈரான் ஏதாவது ஒரு டேங்கரை பிடிச்சிட்டு போறாங்களா அப்படிங்கிறது போல. அடுத்த ஒரு எஸ்கலேஷன்னா இது தாய்லாந்து, கம்போடியா. தாய்லாந்து தொடர்ந்து ஏர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா கம்போடியாக்குள்ள பல இடங்களையும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆயில் டிப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. மஷ்ரூம் க்ளோத்ஸ் மாதிரி வெடிச்சிருக்கு. ரெண்டாவது BM-21 ராக்கெட் லான்ச்சஸ் எல்லாம் மாறி மாறி வந்து பண்ண அடிச்சுக்கிறாங்க. என்னன்னா கம்போடியா மிலிட்டரி வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. இந்த அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல அவங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு. போய்பெட் பகுதி அந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய கம்போடியா வீரர்கள் நாங்கள் மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள் விட்டுருக்காங்க. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இனிஷியலாக இந்த டைம்ல இருக்கக்கூடிய பகுதிகள் தாய்லாந்து திடீர்னு உள்ள வந்து சில பகுதிகள் எடுத்தாங்க இல்லையா, இந்த பரி விஹார், அந்த சிவன் கோயில் நம்ம சொல்லிக்கணும் இல்லையா. ஸோ அந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாய்லாந்துக்கு திரும்ப வந்து பண்ண இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ தாய்லாண்டோட பார்டருக்குள்ள கம்போடியா போக ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ பாய்பாட் டைரக்ஷன்ல கம்போடியா தரப்பு வந்து தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க. காட்டு பகுதிகள், மலைப்பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் ஃபாரஸ்ட் பேட்டில்ஸ் எல்லாம் என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டுட்டு வருது. வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்னு நம்பிக்கை இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. உங்க சந்திக்கலாம். ஸ்டே சேஃப். பை.